ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு பொரியல் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வாழைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஏன் தண்ணியில் போடணும்னா வாழைக்காய் வெளியில் வச்சோன்னா கருத்துரும், அதனால தான் தண்ணியில் போடுறது. இப்போ இந்த வாழைக்காயை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காயையும் சேர்த்துட்டு வேக போட்டுடலாம். இப்போ இந்த காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். நிலக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய், வரமிளகாய் இது நாளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் இது மூணையும் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை தாளிச்சிக்கலாம். சோம்பு, கடுகு வெடித்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் காயை சேர்த்துட்டு வணக்கி அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா குக் ஆயிரும். இந்த டைமில் நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மசாலா ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிட்டு தான் நம்ம நிலக்கடலை பருப்பு போடணும், இல்லைனா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து நிலக்கடலை போட்டு பல்ஸில் ஓட்டினோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு சேர்த்தா போதும், இது மீதி இருந்தாலும் கெடாது தேங்காய். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல் வருது. இந்த வாழைக்காய் பொரியல் எல்லா சாப்பாடுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.